ஒரு கோலு கிட்டி ஐயா கோலு கிட்டி கொல்லம் மண்டிக்க குഞ്ഞാண்டிക്ക്. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இந்த டீ வேணாம். ஓ Tuesday. Oh, சாரனை இந்த ப்ளூ பேண்ட்டும் ப்ளூ கோட்டும். குட் மார்னிங் சார். செக்ரட்டரி எங்க? அவர் ஜெயிலுக்கு போயிட்டாருங்க சார். நான் முன்னாடி போறேன், முதலாளி பின்னாடி வருவாருன்னு சொல்லிட்டு போறாருங்க. What do you mean? இன்னைக்கு அக்டோபர் 12. இன்னைக்கு என்னோட பிறந்த நாள்ல. இந்த நாள்ல கைதிங்களுக்கு போய் ஏதாவது பிரசன்ட் பண்றது வழக்கம். அதே மாதிரி அதுக்கு உண்டான ஆர்டர் எல்லாம் வந்துருச்சு. நான் முன்னாடி போய் ஏற்பாடு பண்றேன், முதலாளி பின்னாடி வருவாருன்னு சொல்லிட்டு போறாருங்க சார். நீங்க கையெழுத்து போட வேண்டிய ஃபைல். இன்னைக்கு ஒரு நாளாவது இந்த ஃபைலு கையெழுத்து இதெல்லாம் இல்லாம இருக்கானே. நீங்க போலாம். உன் வயசு என்ன? 16 சார். படிக்க வேண்டிய வயசு. அதுக்கு வசதி இல்லாதனால தானே ஊரை விட்டு ஓடி வந்தேன். அதே சார். இந்த சின்ன வயசுல உன்னோட வாழ்க்கையை சமையல் கட்டில போட்டு வேஸ்ட் பண்ண நான் விரும்பல. இன்னைக்கு சாயங்காலமே ஊருக்கு புறப்படுறதுக்கு தயாராரு. ஐயோ இந்த சாரே. போகும்போது 1000 ரூபாய் தரேன். ஐயோ சாரே. சரி, மாசம் மாசம் 500 ரூபாய் அனுப்பு. ஐயோ எந்த சாரே. தேங்க்யூ. குட் மார்னிங் சார். லைஃப் அக்யூஸ்ட் பங்காளி தகராறுல ஒரு ஃபேமிலிக்கே விஷம் வச்சிட்டான். டேய் போடா. No, it's all right.
சரி, தங்க நகைக்காக 5 வயசு குழந்தை கழுத்தை நெரிச்சிட்டான். ஆண்டனி ஒய்ஃப் பேர்ல சந்தேகப்பட்டு அவளை கொலை பண்ணிட்டான். பட் நவ் ஹி ரிப்பென்ட்ஸ் ஃபார் இட். மிஸ்டர் திலீப், இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்ககிட்ட ஒரு சின்ன விளக்கம் தெரிஞ்சுக்கலாமா? சொல்லுங்க. நான் இங்க டிரான்ஸ்பர் ஆகி வந்து 3 இயர்ஸ் ஆகுது. ஒவ்வொரு வருஷமும் உங்க பர்த்டேக்கு தவறாம இங்க வர்றீங்க, ஏதாவது பிரசன்ட் பண்றீங்க குற்றவாளிகளுக்கெல்லாம். இதுக்கெல்லாம் ஏதாவது ஆழமான காரணம் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். Am I correct? Yes, you are correct. என்னுடைய அந்த ஆக்டிவிட்டீஸ்க்கெல்லாம் காரணம் மனிதாபிமானம் தான். யூ see மிஸ்டர் ராஜகோபால், கூண்டுக்கு உள்ள இருக்கிறவங்களை தான் குற்றவாளிகளா சமுதாயம் நினைக்குது. கூண்டுக்கு வெளியில எத்தனையோ குற்றவாளிகள் இருக்காங்க. Am I correct? Definitely. But one thing, சொல்லுங்க. ஃபிட்னஸ் கிடைக்காத எத்தனையோ கேஸ்கள்ல சின்ன சின்ன தடயங்களையும் சந்தர்ப்ப சாட்சியங்களையும் வச்சு நாங்க கண்டுபிடிக்கிறோம். சோ 100க்கு 100 வெற்றி கிடைக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா? Oh yes, of course. That I agree. But you see, Mr. Rajagopal, 100 குற்றவாளிகள் வெளியே இருக்கலாம், ஆனா ஒரு நிரபராதி கூட உள்ள இருக்க கூடாது. Am I correct? Sure, no doubt. ஃப்ராங்கா சொல்லணும்னா உங்க டிபார்ட்மெண்ட்னாலேயே நான் பாதிக்கப்பட்டேன். Is it? In which way? என்னுடைய ஃபாதர் எந்த குற்றமும் செய்யாம 7 வருஷம் இந்த ஜெயிலே இருந்திருக்காரு. அந்த அனுபவத்தினால அவர் வெளியே வந்ததுக்கு அப்புறமும் இன்னைக்கு என்னோட அவுட் ஹவுஸ்ல மனநிலை சரியில்லாம கைதியாவே வாழ்ந்துட்டு இருக்காரு. என்னுடைய ஃபாதர் மாதிரி இங்க நிறைய பேர் இருப்பாங்கிற நம்பிக்கையில தான் வருஷம் இங்க வந்து கைதிகளுக்கு ஏதாவது பிரசன்ட் பண்ணிட்டு இருக்கேன். சாரி மிஸ்டர் திலீப், நீங்க சொல்றது உண்மைன்னா ஐ ஃபீல் வெரி சாரி. Well, it's too late now. வரேன். மிஸ்டர் திலீப், போறேன்னு சொல்லிட்டு போங்க. நீங்க வந்துட்டு போற இடம் ஜெயில். வருவேன் என்னோட அடுத்த பர்த்டேக்கு. Come along, Good morning, sir. Good morning. 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 Good morning. Good morning. Good morning. Good morning. Good morning. Good morning, sir. Good morning. Good morning, sir. Good morning. Good morning. Good morning, sir. சாப்பிட்டியா? சாப்பிட்டாச்சு. இவங்க எல்லாம் இன்டர்வியூக்கு வந்திருக்காங்களா? ஆமா. நீங்க எல்லாம் இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்களா? ஆமா. நான் தான் இந்த கம்பெனி மேனேஜர். எழுந்திருக்க மாட்டீங்களே. உங்க வயசு அப்படி, என் வயசு இப்படி. கொடுங்க அம்மா, கொடுங்க. எப்படியும் வேலை வாங்கிடலாங்கிற முடிவோட வந்திருக்க. கிடைச்சிரும், வேலை கிடைச்சிரும். அகத்தின் அழகு தெரியுதே முகத்துல. அம்மா கொடுங்க. அடடே, நீ சபாபதி பொண்ணு இல்ல? இல்ல இல்ல, எங்க அப்பா பேர் கோபாலகிருஷ்ணன். ஓ, அந்த கோபாலகிருஷ்ணா எல்ஐசியில வேலை செய்யற அவன் பொண்ணு தானே? இல்ல, வந்து எனக்கு தெரியும். 5 வயசுல பார்த்தது. எப்படி ஒப்பா சௌக்கியமா? சிரிங்களா? சிரிக்கிறது கூட ரேஷனா என்ன?